எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ கண்டிப்பா இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்றவங்க, ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்றவங்க, ஹெல்தியா சாப்பிடணும், அதே டேஸ்ட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த ரெசிபிய தாராளமா எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி அவ்ளோ சூப்பரா இருக்கும். வாழைப்பூ, கம்பு, கொள்ளு இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணின டிஃபன் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை வாரத்துல 2 அல்லது 3 நாள் கட்டாயமா எடுத்துக்கங்க. ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதே போல பசங்க வாழைப்பூ அதிகமா சாப்பிட மாட்டாங்க. அப்படி உள்ள பசங்களுக்கெல்லாம் இது போல டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு கொள்ளு நான் எடுத்துக்கிறேன். கொள்ளு, கம்பு இது எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. கல்லு, மண்ணு, தூசெல்லாம் இருக்கும். இப்ப இது ரெண்டையும் நல்லா 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஊற வச்சிருங்க. இந்த கம்பு கொள்ளும் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. காலையில செய்றீங்கன்னா நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட்டு செய்றீங்கன்னா பகல் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது இது நல்லா ஊறணும். இது நல்லா ஊறட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 10 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருந்தேன். நான் ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருந்தேன். நான் பருப்பு எடுத்து நசுக்கி காட்டுறேன் பாருங்க. பருப்பு சூப்பரா ஊறி வந்திருக்கு. இது போல நீங்களும் ஊற வச்சுக்கோங்க. இப்ப இந்த பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு மாத்திக்கங்க. தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு இவ்வளவு தண்ணி தேவைப்படாது. இப்ப நான் கம்பையும் கொள்ளு பருப்பையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். சப்பாத்திக்கு ராஜ்மா ஊற வச்சிருந்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 1 பவுல் நான் இதை சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு 8லேருந்து 10 மணி நான் ஊற வச்சு தான் வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வெறும் கொள்ளும் கம்பு மட்டும் வச்சு கூட நீ இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால இந்த ராஜ்மா சேர்த்திருக்கேன். நல்லா சூப்பரா ஊறி இருக்கு பாருங்க. இது கூட இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா திக்கா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அதே போல நீங்க ராஜ்மாக்கு பதிலாக காராமணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க பாருங்க, அது இருந்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கொரகொரப்பா திக்கா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் காட்டுற அளவுக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். இப்போ இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன், பொடியா நறுக்குனது. துருவன கேரட் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிளோட அளவுகள் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க பச்சை மிளகாயை விழுத அரைச்சு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடியா நறுக்குனது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ நல்லா கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி தண்ணியில சேர்த்து வச்சிருந்தேன். தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இதுல நல்லா ஒரு பவுல் நிறைய நான் சேர்த்துக்கிறேன். நான் கம்பு அளந்த அதே கப்பால தான் எல்லாத்தையுமே அளந்திருக்கேன். நீங்களும் அதே போல அளந்துக்கிறதா இருந்தா அளந்துக்கோங்க. கம்பு கொள்ளு எதுல அளக்குறீங்களோ அதுலயே வெஜிடபிள்ஸ் கூட நீங்க அளந்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கையை வச்சோ அல்லது ஒரு கரண்டியை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு கரண்டி வச்சு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்கு நல்லா அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோம் பாருங்க, அதே போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது சின்னதாக ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும், தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து கருக விட்டுறக்கூடாது, நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்குன கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவுல சேர்த்துக்கலாம். இது மாதிரி தாளிச்சு செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ ஃபைனலா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோ மணமா இருக்கும் இந்த தோசை வந்து. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம செஞ்சு பாருங்க. வாழைப்பூ வாசம் அவ்வளோ கமகமக்கும். இதே மாவை நீங்கள் யூஸ் பண்ணி பணியாரம் தாராளமாக செய்யலாம். பர்ஃபெக்டாக வரும். பணியாரம் செய்யும்போது பேக்கிங் சோடா, ரைஸ் ஃப்ளவர் அதெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ இந்த மாவு இருக்கட்டும். சிம்பிளாக ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப வளவளன்னு அரைக்காமல் ஓரளவுக்கு திரியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் தேவையோ சட்னி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். சிம்பிளாக இருந்தாலும் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும். இப்போ கலந்தாச்சு. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல், வடை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்ல லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாவு சேர்த்து திரட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும். தோசைக்கல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு திரட்டுறதுக்கு வராது. இப்போ மாவை நல்லா மெலிசாக ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கங்க. கையால் தட்டுறதா இருந்தாலும் தட்டிக்கங்க. கையால் தட்டினாலும் சூப்பராக வரும். கரண்டியில் திரட்டினாலும் நல்லா வரும். இப்போ வந்து திரட்டியாச்சு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கங்க. மூடியெல்லாம் சேர்க்க வேணாம். மூடி இல்லாமலே பர்ஃபெக்டாக வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்லா ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ தோசை வந்து 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். பணியாரமாகவும் ஊற்றி பாருங்கள், சூப்பராக வரும். இதில் நான் தேங்காய் துருவல் சேர்க்கல. தேங்காய் துருவல் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். மறக்காமல் போயிட்டு ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அவசரமான காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். நம்ம ரெசிபிஸ் எல்லாத்தையுமே பார்த்து இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். பாய்.